வணக்கம் நேயர்களே, கடவுளர் டிவி நேயர்கள் லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பேர் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பாருங்கள். உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கிறதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் எப்போதுமே வந்து அந்த உங்களுடைய தசா புத்தி அந்தரங்கள் என்ன இருக்கோ அதை நோட் பண்ணிக்கிங்க. அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்றது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பொது பலன் வரும், அப்புறம் தசாபுத்தி பலன் வரும். என்ஜாய் பண்ணுங்கள். மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு எப்படி இருக்கும்போது உங்களது ராசி அதிபதி 2ல் இருக்கார். ஸோ எல்லாமே நல்லது தான், பட் பேசும்போது கவனமாக பேசுகிறோம், அவ்வளோதான். ஏன்னா 2 சனின்னும் போது இந்த தேவையில்லாத விஷயங்கள் கொஞ்சம் குழப்பங்களை ஏற்படுத்தும். உங்களோட பேச்சை வச்சு நிறைய பேர் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 2ஆம் அதிபதி சனி வந்து ராகுடைய சாரத்தில் போகும். மறைமுகமாக பின்னாடி பேசுகிறதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நம்ம லைஃப், நம்ம வாழ்க்கை, நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம். அது வந்து சிறப்பு தான். 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் வந்து ஒரு சொத்துக்கள் விற்பனையாகி ஒரு சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் சுக்கிரனுடைய சாரத்தை குரு போகும்போது 3ஆம் அதிபதி இங்கே வந்து சுக்கிரன் குருடைய சாரம் ஒரு இன்டர்மீடியேட்டாக ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அதனால் நல்ல லாபங்கள், நல்ல வெற்றிகள், பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஏதாச்சும் ஒரு லிட்டிகேஷன் சொத்து, ஏதாச்சும் பணம் வரணும் அப்படின்னா இப்போ வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அது ஒரு நல்ல விஷயம். 4ஆம் அதிபதி செவ்வாய் 2ல் இருக்கும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயம் சிறப்பான பலன்கள், நல்ல லாபங்கள் எழுதி தரதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. ஸோ தாயாரோடைய உடல்நலம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் செலவுகள் இருக்கலாம். அம்மாக்கும் உங்களுக்கும் சின்ன வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. 5ஆம் அதிபதியான வந்து சுக்கிரன். ஸோ 5ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 3ல் உச்சம். ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பான பலன்கள். புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக ஒரு புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல ஒரு ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்களை போய் சைன் ஆகிறது, ஒரு பொருள் வாங்குறது, ஒரு பொருள் விற்று இன்னொரு பொருள் வாங்குறது, ரியல் எஸ்டேட் சார்ந்தவர்கள் ஒரு பெரிய பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப சிறப்பான பலன்கள். குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப அபரிதமாக இருக்கும். ஸோ குழந்தைகள் வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவாவது ஒரு எஜுகேஷன் சம்மந்தமான விஷயங்களோ இல்லை வேலை சம்மந்தமான விஷயம் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குப்பா. ஸோ சிறப்பான விஷயங்கள் தான். 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து 4ல் ஒரு கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து ஒரு ப்ரொமோஷன்ஸோ அதெல்லாம் இருக்கும்போது சின்னதாக ஒரு நெருக்கடிகள் கொடுப்பாங்க. ஏன்னா அது கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது அது ஒரு ஃபாஸ்ட்டாக போகிறவங்க அந்த ஒரு வாரம் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் வந்து அப்படி இப்படி ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துகிற சின்ன விஷயங்கள் ஏற்படும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 7ஆம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான பலன்கள். முதல் வந்து ஒரு வாரத்தின் முற்பகுதியில் சின்ன செலவுகள் ஏற்பட்டாலும் அதுக்கப்புறம் ஒரு பெரிய வளர்ச்சி, பெரிய வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 8ஆம் அதிபதி சூரியன் வந்து 3ல் இருக்கும்போது தேவையில்லாத சஞ்சலங்கள், தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுகள் சில பேருக்கு வரும். ஸோ மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக இருங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அது வந்து நீங்கள் அந்த ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும்போது எல்லாமே கிளியர் ஆகிடும். தேவையில்லாத பேச்சுகளை பேசும்போது தேவையில்லாத ஒரு வம்பு வழக்குகளை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 9ஆம் அதிபதியான புதன் வந்து 4லிருந்து கேதுவுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்களை தருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ அது வந்து என்னென்னா ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுத்துரும். ஸோ அது ரொம்ப சிறப்பு. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வேலையில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் மேலதிகாரியோடைய ஒரு ப்ரெஷரை வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதனால் ஒரு சின்ன மன உளைச்சல்கள் கண்டிப்பாக இருக்கும். அதனால் ஒன்றும் கண்டுக்காமல் ஆண்ட மேலே பார்த்து விட்டு போகிறது நல்லது. ஏன்னா வாக்குவாதங்கள் பண்ணுறதுனால நமக்கு ஒரு மன உளைச்சலை கொடுக்குன்றதுனால வாக்குவாதங்கள் பண்ணாமல் இறைவா உங்கள் காலடியில் வச்சுட்டு நீங்கள் நடக்க சந்தோஷமாக இருங்க. ஏன்னா வாழ்கிறது ஒரு வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்ந்துங்கிறது தான் உண்மையான விஷயம். 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் உச்சமாக இருக்கும்போது நல்ல லாபங்கள், புதிய ஒப்பந்தங்கள் மூலியம் பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ஒரு நல்ல விஷயந்தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சந்தோஷங்கள், குதூகலங்கள் இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து வியாபாரத்தில் வந்து பெரிய பேராசைப்படாமல் கொஞ்சம் உஷாராகவும் இருக்கணும். ஏன்னா வந்து அது 5க்கு 8 வரும்போது தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் மாட்ட விடும். அதனால் லோன்ஸ்லாம் அதிகமாகும். முடிஞ்ச அளவு மேக்ஸிமம் எவ்வளோ வெறுங்கையில் மழை முடிக்க முடியுமோ போட்டு சம்பாதிக்க பாருங்கள். ஸோ அதுக்கான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சிறப்பான விஷயங்களே கண்டிப்பாக கொடுத்துரும். ஏன்னா வந்து 11ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது பெரிய லாபங்கள் எல்லை தரும். சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல விஷயங்கள் தான். தாயாரோட விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அது ரொம்ப நல்ல விஷயந்தாங்க. மற்றபடி வந்து 12ஆம் அதிபதி மற்றும் 3ஆம் அதிபதி குரு வந்து 4ல் இருக்கும்போது வீடு பராமத்து சம்மந்தமான வேலைகள், பராமத்து சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் செலவு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். வண்டி வாகனம் மெயின்டெனன்ஸும் சில பேருக்கு ஏற்படலாம். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ஜென்ரல் பொது பலன்கள் தான். ஸோ இப்போ சொல்ல போகுதுன்னா தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கும்.
ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மகர லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க எப்படி இருக்கும்? ஸோ சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு வம்பு வழக்குகள், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன், அதுவும் வேலையில் இருக்கணும், மேலதிகாரிகளோட தொல்லை இதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. மகர லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கணும் போது நல்ல வளர்ச்சிகள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒரு சிறப்பான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது 4-11ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது நல்ல சொத்துக்கள் வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்க வந்து பெருத்த லாபங்கள் எழுதி தரதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து 3ல் உள்ள ராகு புதனுடைய சாத்திரம் 3-6-11 இருக்கும்போது அது புதன் வந்து சாரத்தில் இருக்கும்போது இதுவரை இதுக்கு முன்னாடியாச்சும் கொஞ்சம் அவமானம், இனிமேல் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஏற்றங்களையும் கொடுத்துரும். இருந்தாலும் அது கேதுவுடைய சாரத்தில் போகும்போது மேல் அதிகாரிகளுடைய விஷயங்கள், ஸோ கொஞ்சம் பிரயாணங்கள் மேற்கொள்ளும்போது கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கிறதுக்கான ஃபீல் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது புதனுங்கிறது வந்து பிச்சுன்னா ஒரு வாரத்தில் மாறிடும். ஸோ அதுவரை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் எல்லாமே ஏற்றங்கள் தான். உங்களுக்கு வந்து பெரிய வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னம் சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5-10ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிறார். ஸோ குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழில் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்களும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். கேது தசாபுத்தி அந்தரம் நடக்கணும் போது சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்களை கொடுத்தாலும் கொஞ்சம் மன வளர்ச்சி அப்பப்போ வந்து போகும். மற்றபடி ஒன்றும் பெரியதில்லை. கொஞ்சம் மெடிடேஷன், சாண்டிங், பக்தி மார்க்கத்தில் போகிற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். அது ஒரு சிறப்பான விஷயங்கள் தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மகர லக்னம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த புதனுடைய தசாபுத்திகள் நடக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஒரு மன உளைச்சலும் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸுகளையும் ஏற்படும். ஸோ புதன் தசாபுத்தி அந்த மெடிடேஷன், சாண்டிங் கண்டிப்பாக போய் தான் ஆகணும். ஸோ மகர லக்னம் சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க எப்படி இருக்கணும் போது சனி வந்து பார்த்திங்கன்னா ராகுடைய சாரத்தில் அது 2ல் இருக்கும்போது நல்ல லாபங்களை, இரட்டிப்பு லாபங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாமே சிறப்பு தான். குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது பெருத்த லாபங்கள், ரியல் எஸ்டேட், லேண்டு விற்காமல் விற்று ஒரு பெரும் பணம் வர்றது இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ பெரிய வருமானங்கள், பெரிய லாபங்கள், ரியல் எஸ்டேட் துறையிலும் பெருத்த வருமானங்களை அள்ளித்தருவதற்கான வாய்ப்புகள், வண்டி வாகனங்கள் வாங்கி விற்கிறவங்க, இவங்க ஒப்பந்ததாரர்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப பெரிய வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதுதான் தசாபுத்தி பலன்கள். ஸோ சிறப்பான விஷயங்கள் எல்லாமே என்னென்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம். ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பெண் பார்ப்பது இல்லை மாப்பிள்ளை பார்க்குறது அப்படிங்கிற ஒரு டென்ஷனாகவும் திருமணத்திற்காக பார்க்குறது வந்து நடக்கிற டிலே. ஸோ இதனால் ஏன் டிலே ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு 18-19 வயசில் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா அந்த காலகட்டங்கள் வேறு. அன்றைக்கி வந்து கொஞ்சம் படிப்பறிவு ரொம்ப கம்மியாக இருந்த ஒரு காலகட்டமாக இருந்தது. இன்றைக்கி வந்து எல்லாருமே நல்லா படிச்சிட்டோம். ஸோ நல்லா படிச்சிட்டோம், நல்ல ஓரளவுக்கு வந்து வேலையில் இருக்கும். குறைஞ்சபட்சம் வந்து எல்லாமே ஒரு 20,000 25,000 சம்பளத்தில் எல்லாருமே ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜே ஒரு நல்ல லெவலில் அவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிடறாங்க. பட் ப்ராப்ளம் எங்கே இருக்குது அப்படின்போது இன்றைக்கி வந்து டெக்னாலஜி ரொம்ப பெருசாகி போச்சுங்க. அன்றைக்கி வந்து ஒரு பொண்ணு வந்து பூ பெய்தவன்னு எல்லாருக்குமே சொல்லுவாங்க. ஏன்னு சொல்லுவாங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ஒரு திருமணத்துக்கான பொண்ணு இருக்கா, ஸோ அதனால் வந்து பாருங்கள். பட் இன்றைக்கி வந்து அது அநாகரிகமான விஷயந்தான், அதை நானும் ஒத்துக்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து பெருசாக சொல்லணும்னு அவசியம், அது ஒரு உடல் மாற்றத்தை போய் மற்றவங்கள்ட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பட் இன்றைக்கி வந்து மாடர்ன் டெக்னாலஜியில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு மேட்ரிமோனியில் சைட்டில் வந்து நம்ம ஃபோட்டோவோ நம்ம டீட்டெயில்ஸோ கொடுத்துறோம். ஸோ டீட்டெயிலை கொடுத்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இங்கேருந்து அங்கேருந்து இங்கேன்னு பார்த்துக்கிட்டே வராங்க. பட் இவங்க பார்க்குறதுல இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த டிப் ஆஃப் த வீக்கில் சொல்லுவோம். ஏன்னா நீ காலம் கடந்து நான் இன்றைக்கி நிறைய மேட்ரிமோனி சைட்டில் வந்து என்னோடய பர்சனல் எங்களுடைய குடும்பத்துக்காக பார்க்கும்போது மேட்ரிமோனி சைட்டில் வந்து எல்லா பொண்ணுங்களும் பார்த்தா 27, 28, 29ன்னு சொல்லிட்டு அந்த வயது அதிகமாக போயிட்டு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வந்து அந்த மேட்ரிமோனி சைட்டில் போய் பார்க்கும்போதே உடனே வந்து ஒரு மாப்பிள்ளையை பார்க்குறாங்கன்னா அந்த மாப்பிள்ளைக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறதே வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறாரு, எவ்வளோ எந்த கம்பெனியில் இருக்கார், என்ன வேலையில் இருக்கார் இதுதான் பார்க்குறாங்க. பட் இது பார்க்குறது கரெக்டாக தப்பானா நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் உங்கள் லெவலுக்கு பார்க்குறது வந்து நான் தப்புனே சொல்லணும்னா, ஏன்னா ஒரு எய்ம் பிக்குங்கிறது வந்து எல்லோருக்குமே வேண்டியும். ஏன்னா இவங்க ஒரு 25,000 சம்பளம் ஒரு 50,000 சம்பாதிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறது வந்து நியாயம். அது வந்து எந்தவித தப்பும் கிடையாது. இன்றைக்கி ஒரு 50,000 சம்பாதிக்கிறதுங்கிறது நியாயமான விஷயம்.
ஆனால் ஒரு 25,000 சம்பாதிக்கிற பொண்ணு வந்து 1,50,000 ரூபா வந்து எனக்கு சம்பாதிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறதா இன்றைக்கி ஒரு பெரிய காமெடியான விஷயம். அதே மாதிரி மாப்பிள்ளை வீட்லையும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வெப்சைட்டில் வந்து ஒரு பொண்ணை பார்க்குறோம், பொண்ணை பார்த்தோன்னா இந்த பொண்ணு வந்து இதுதான் படிச்சிருக்கா, இது தேவையில்லை ரிஜெக்ட் பண்ணுறது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்ன ஏதே தெரியாது, சும்மா ரேண்டமாக போயிட்டு அவங்களும் வந்து தூக்கி போட்டு போகிறனால காலதாமதம் அதிகமாகி இன்றைக்கி ஸ்டேட்டஸில் வந்து பார்த்திங்கன்னா 28-29 வயதாகியும் நிறைய பேர் வந்து கல்யாணம் ஆகாமல் இருக்கிறாங்க. ஸோ இது ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்டோரியே சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச இடத்துல வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு பெண், அதாவது அவங்க வந்து எங்கள் வீட்டு ஆப்போசிட்டில் இருந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஸோ நாங்கள் அத்தாத்தன்னு தான் கூப்பிடுவோம். ஸோ அந்த பையனும் நானும் ஒரு கிளாஸ்மேட், அப்படி இருக்கும்போது அத்தாத்தன்னு கூப்பிடுவோம். அவ்வளோ அழகாக இருப்பாங்க, சும்மா ஸ்ரீ ஸ்டார் மாதிரி அவ்வளோ அழகாக. அவங்க படிப்பு பார்த்திங்கன்னா அப்போயும் நல்ல ஒரு படிப்பு, நல்ல டபுள் டிகிரி எல்லாமே வச்சுருக்காங்க. நல்ல ஒரு குடும்பமும் நல்ல ஒரு வசதியான குடும்பம் தான். ஸோ இல்லைன்னு சொல்ல முடியாது, நல்ல வசதியான இருந்தவங்க. அவ்வளோ அழகும் படிப்பறிவும் நல்ல வசதியும் இருந்தவங்களுக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்க வரும்போதெல்லாம் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவனுக்கு மூக்கு சரியில்லை, வாய் சரியில்லை, எது சரியில்லைன்னு சொல்லுவாங்க. வந்தவங்கலாம் பார்த்திங்கன்னா ஏர்ஃபோர்ஸு இந்த மாதிரி பெரிய பெரிய இன்ஜினியர்ஸு பெரிய ஆட்கள்லாம் வந்தும் அவங்க தட்டி கழிச்சிட்டே போனாங்க. ஆனால் அதுக்கப்புறம் காலங்கள் போக நாங்கள் வேறு இடத்துல ஸ்கேட்டர் ஆகிட்டோம். ஸோ வேறு இடங்களில் போய் ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த பொண்ணோட அண்ணனை நான் மீட் பண்ணும்போது அவர் சொன்னார், என்னப்பா அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சுப்பா, இப்போ தான் ஆச்சுப்பா. நாங்கள் ஏன்னா எத்தனை வயசு தெரியுங்களா, 50 வயசில் கல்யாணம் ஆச்சு, அது மலேசியாவில் ஆச்சு. யோசிச்சு பாருங்கள், அது கல்யாணமாக 50 வயசுக்கு மேலேன்றது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். இதுக்கப்புறம் அவங்க என்ன குழந்தை பிறந்து என்ன ஆகுது. ஸோ முதல்ல வந்து காலத்தை செய்ங்கிறத வந்து எல்லோருமே எடுத்துக்கணும். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக. ஏன்னா வந்து ஆண்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் செட்டில் ஆகி தான் கல்யாணம் பண்ணுவேன், 35 வயசு ஆனால் தான் கல்யாணம் பண்ணுவேன், அதுவரை எனக்கு கார் வேணும், பங்களா வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிற ஆம்பளைங்களும் இருக்காங்க. தயவுசெய்து அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு, ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலிட்டி சென்டர்லாம் அதிகமானதுக்கு காரணம்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாமதமான திருமணங்கள் எல்லாம் 32, 33, 34, 35 வயசில் வந்து திருமணம் பண்ணுறது வந்து ரொம்ப தவறான கல்ச்சர். பாருங்கள், அது மட்டும் போய் விசாரிங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு ஃபார்மெட்டில் என்ன தெரிய போகுது. சில பேர் வந்து ஃபார்மெட்டில் ஒழுங்காக எழுத தெரியாது தெரியுங்களா. சில பேர் வந்து ஏதோ ஒன்று எழுதி விடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த பேப்பருக்கும் நிழலுக்கும் நிஜத்துக்கும் வந்து இதே இருக்காது. ஸோ உடனே ஒரு வித்தின் ஒரு பேப்பரில் தூக்கி போட்டு போகிறவங்களாம் வந்து நிறைய பேர். ஸோ அதனால் வந்து முதல்ல வந்து பேசுங்க. முதல்ல வந்து பேசி பார்த்துட்டு அது அவங்களுக்கு கரெக்டாக இருக்காங்களான்னு பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ வித்தின் ஒரு வேர்டு வந்து ஒரு கம்பெனி, ஏன்னா வந்து ஒரு பொண்ணை பார்க்குறவங்க வந்து பொண்ணு வந்து மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்னா இப்போது முதல்லாம் என்ன பண்ணுவாங்க, வந்து பார்ப்பாங்க, அட்டி ஒரு 4 பேர்ட்டு விசாரிச்சா பார்ப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது. ஒரு பேப்பரில் இந்த கம்பெனிலாம் தேராத கம்பெனி போ அப்படின்னு சொல்லி. இப்போ யாருக்கு தான் நிரந்தர வேலை இருக்குது? எத்தனை பேர் 2 லட்சம் 1,50,000 லட்சம் வாங்கினவங்களும் அது இன்றைக்கி வந்து வீட்டில் சும்மா உட்காந்துருக்கிற ஆள்லாம் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பெண் பார்ப்பவர்களும் சரி மாப்பிள்ளை பார்க்கணும் சரி, முதல்ல வந்து உட்காந்து அழகாக வந்து இது வந்து கரெக்டான குடும்பமாக நம்ம பொண்ணு வாழ்ந்தால் வாழ முடியுமா, அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன, நம்ம ஸ்ட்ராட்டஜி என்ன, அவங்க எந்த மாதிரி ஐடியாஸில் இருக்காங்க, முதல்ல ஐடியாஸ் தெரிஞ்சுக்கிட்டு பேசி பார்த்து கிளியர் பண்ண முடியாது. ரேண்டமாக வந்து 2 பேருமே செய்கிற தவறுனால் இதனால் வந்து முதிர் கன்னிகளாகவும் முதிர் கண்ணன்களாகவும் நிறைய பேர் வந்து கல்யாணமாக இருக்காங்க. இப்போ வந்து 42 வயசில் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு கல்யாணம் ஆச்சு. என்னோட ஃப்ரெண்டி என்னோடய பழைய நண்பர் தான். ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 41 அவங்க இந்த லேடி. ஸோ அவங்களுக்கும் வந்து இப்போ தான் கல்யாணம் ஆச்சு. காரணம்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன் லெவல். ஸோ அதனால் முதல்ல வந்து உடனடியாக வந்து காலத்தை செய்யுங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. என்ன எவ்வளோ போட்டது இருக்கிறது. அதே மாதிரி வந்து பிரார்த்தனை. இன்றைக்கி வந்து பிரார்த்தனையோ நம்பிக்கையோ இல்லாமல் ஏதோ ஒரு கமர்ஷியலாக போயிட்டுருக்கீங்க. கமர்ஷியலாக போகாது. முதல்ல வந்து ஃபேமிலி வேல்யூஸ் கொடுங்க. ஃபேமிலி நல்லா இருக்காங்க, இப்போ இருப்பாங்க, பையன் நல்ல பையனான்னு பாருங்கள். ஸோ பொண்ணு நல்ல பொண்ணாக பாருங்கள். ஸோ அவங்க கல்ச்சருக்கும் நம்ம கல்ச்சருக்கும் ஒத்து போதான்னு பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்து டிசைட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு பேப்பர் மேட்ரிமோனி சைட்டை வச்சுட்டு மட்டும் டிசைட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு உங்களிடத்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயண். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.